ஸோ அந்த சட்டத்தை இளம் வயதில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பெண் சட்டம் படித்தால் சமுதாயம் குற்றம் குறையில்லாத சமுதாயமாகவும். ஹலோ, நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இப்போ நான் பேச போகிறது பெண் கல்வி. பெண் கல்வின்னா சில நேரத்தில் சில பாரம்பரிய குடும்பங்கள் சில பேருக்கு பெண்ணை வேலைக்கு அனுப்பக்கூடாது, பெண்கள் வேலைக்கு அனுப்பினால் பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனால் 5 வருஷம் 10 வருஷம் ஆகுது ஒரு பிரச்சனை தீர்வு நடக்க. ஏன் அவ்வளோ பெரிய கேஸ்? சட்டங்கள் எளிமையாக்கப்படல. இன்னைக்கு நம்ம கடுமையான சட்டத்தில் தான் இருக்கோம். அப்போ ஒரு பெண் லாயரானால் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு குடும்பத்திலையும் லாயங்கிறது நம்ம சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கணும். நம் நாட்டின் சட்டங்கள் என்ன? ஒரு காலத்தில் சட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்ங்கிற சட்டங்கள்லாம் ஒழிஞ்சு மக்களாட்சி மக்களுக்கு சாதகமான சட்டங்கள் வந்துச்சு. ஸோ மக்களுக்கு சாதகமான சட்டங்கள் வரும்போது அமல்படுத்துறதுல பெண்களுக்கு சட்டங்கள் ஒரு வீட்டில் ஒரு 5 நபர் இருந்தால், ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தாலோ இல்லை 5 பெண் 5 ஆண் இருந்தாலோ கம்பல்சரி ஒரு பெண் சட்டம் படிக்கணும். ஏன்னா சட்டம் படித்தாதான் அந்த குடும்பத்தில் ஒரு பெண் சட்டம் படித்தால் அந்த குடும்பம் சட்டப்படி நடக்கும். குடும்ப முறைப்படி நடக்கிறது ஒரு விதம், பாரம்பரிய விதைப்படி நடக்கிறது ஒரு விதம். பாதுகாப்பாக நடக்கணும். ஒரு பெண்ணுக்கு சட்டம் தெரிந்தால் அந்த குடும்பத்துக்கு சட்டம் தெரியும். அதுக்காக நான் சட்டமே படித்தாகணுங்கிற கட்டாயத்துக்கு சொல்லலை. ஒரு பெண் சட்டம் தெரிந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு அனைத்து வித உரிமைகள்லேருந்து அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. சட்டம் தெரியாததுனால பெண் உரிமைகள் பறிக்கப்படும். பெண் உரிமைகள் அவங்களுக்கு வாழ்க்கையில் கடைபிடிக்காமலே போயிடும். இப்போ நிறைய சட்டங்கள் இருக்குது. பெண்ணுக்கு சொத்தில் பங்குண்டு, நடுராத்திரி 1 மணிக்கு பெண் தனியாக போனால் முடியுமா நகையோடு? இப்போ கவரிங் நகையோட தான் போகிறாங்க எல்லாம். என்ன பவுன் விலை ஏறி போச்சு. இப்போ பாதுகாப்பு அவங்களுக்கு சுதந்திரமாகும். அதனால் அடுத்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு சட்டப்படி எல்லாமே, ஒரு குழந்தைக்கு சட்டம் சொல்லித்தர்றது, ஹஸ்பண்டுக்கு சட்டம் சொல்லித்தர்றது, தகப்பானுக்கு அப்பாவுக்கு சட்டம் சொல்லித்தர்றது, மகனுக்கு சொல்லித்தர்றது, உற்ற சொந்த பந்தங்களுக்கு சொல்லித்தர்றது, இதெல்லாம் சட்டப்படி. அதை ஒரு பெண் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பெண் சட்டக்கல்வி படித்தால் அந்த குடும்பம் ஒரு டிசிப்ளின் குடும்பம் ஆகிடும். அதில் 1-2 கேசஸ் வீண் ஆர்கியூமெண்ட்ஸில் போய் அது கெடுதல்லையும் முடியலாம். சட்டம் கத்தி போன்றது. அந்த கத்தியை நீங்கள் ஆப்பிள் வெட்டலாம், ஆரஞ்சு வெட்டலாம், கெட்ட விஷயத்துக்கு கூட நீங்கள் உபயோகப்படுத்துவீங்க. கத்தி அவ்வளோ டேஞ்சரான ஒன்று. ஸோ அந்த கத்தியை கையாளுறது
எப்படின்னு சட்டம் சொல்லி கொடுத்துரும். ஒரு குடும்பத்தை கையாளுறதும், ஒரு வீட்டை ஒரு நாட்டை, ஒரு ஊரை கையாள்வதும், ஒரு நாட்டை கையாளும் போதும் சட்டத்தின் பங்கு இன்றியமையாது. அந்த சட்டம் படிக்க குடும்பத்துக்கு ஒருவர் ஒரு பெண், குறிப்பாக பெண்களும், ஆண்கள் ஆல்ரெடி படிக்கிறது தான் ஆண்களுடைய தொழில், சமைக்கிறது அல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் சமையல்லையும் இன்னைக்கு பெண்களுக்கு நிகராக ஆண்கள் வந்துட்டாங்க. நான் சொல்ல வந்தது, பெண்களுக்கு, ஒவ்வொரு பெண்களும் சட்டம் படித்தால் அந்த குடும்பம் அரசாங்கத்தின் ஆணிவேராகும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சட்டம் படித்த மேதைகள் சொல்லுவாங்க. படிக்காத மேதைன்னு சொல்றது எதனாலன்னா, தர்மநாயகத்தை கையில் எடுப்பார் பண்ணையார். படிக்காத பண்ணையார், படிக்காத மேதை, படிக்காத இதெல்லாம் பேர் வைக்கிறது எதனாலன்னா, ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும், நீதி, நேர்மை, நியாயம். ஸோ இந்த பெண்கள் கையில் சட்டங்கிறது ஒவ்வொரு வீட்டிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுக்கு ஒரு பெண் லாயராக இருக்கிறது அபூர்வம். ஒரு ஊருக்கு ஒரு பெண் இருக்கலாம். பட் நான் சொல்றது, ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் சட்டம் படிக்கணும். சட்டம் படித்தாதான் அந்த நாடு தலை சிறங்கும். அந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணப்படும், பாதுகாக்கப்படும். சட்டப்படி தான் அரசாங்கமே இயங்குது, சட்டப்படி தான் ஊரே இயங்குது. ஸோ அந்த சட்டத்தை இளம் வயதில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பெண் சட்டம் படித்தால் சமுதாயம் குற்றம் குறையில்லாத சமுதாயமாகவும், நிறைய விஷயங்களை நம்ம தப்பான விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயமாகும் இந்த சட்டக்கல்வி பயன்படுது. ஸோ ஒவ்வொரு குடும்பத்திலையும் சட்டம்ங்கிறது படிக்கிறது. அதுதான் பாரிஸ்டர் போய் படிக்கிறாங்க அந்த காலத்தில். நிறைய சட்டங்களும் தர்ம நியாயங்களும் ஒரு பெண்ணில் கையில் கிடைத்தால் இந்த நாடு சிறப்பாக இருக்கும். நிறைய விஷயங்களுக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். ஸோ ஆண்களுக்கு நிகராக அதிகமாகவே பெண்கள் சட்டம் படித்தாக வேண்டும். ஸோ இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.